உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் முதலில் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பதிவில் நாம் மிகவும் ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆவணி மாதத்துக்குண்டான பலன்கள், அதாவது ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் செப்டம்பர் 16ஆம் தேதி வரை கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது, சூரியன் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த மாதத்தை தான் ஆவணி மாதம் என்றும் சிம்ம மாதம் என்றும் ஜோதிடத்தில் அழைக்கப்படுவதுண்டு. சிம்மத்திற்கு மேலான மாதமும் இல்லை, சிவனுக்கு மேலான ஒரு தேவனும் இல்லை என்பதுதான் சொல்லடை. இந்த ஆவணி மாதத்துக்குண்டான சிறப்புகள் என்று எடுத்துக்கொண்டால் அமர்க்களமான கிருஷ்ண ஜெயந்தி 26/8 கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி அனைத்து இடங்களிலும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. 15ஆம் தேதி திருவோணம் நட்சத்திரம் சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த நாள்தான் ஓணப்பண்டிகை கேரளத்தில் பிரபலமாக கொண்டாடப்படுகிறது. ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வாஸ்து நாள், பூமி பூஜை செய்வதற்கு மிகவும் உகந்த நாளாக இருக்கிறது. ஆவணி மூலம் அன்று மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வர் ஆலயத்தில் பிரதானமான வழிபாடுகள் மற்றும் அர்ச்சனைகள் செய்யப்படுகிறது. இவை மிகவும் விசேஷமான வழிபாடுகளாகும். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த கிரக மாற்றங்கள், இந்த கிரக பார்வைகள் என்ன செய்ய போகிறது என்பதை இப்பொழுது நாம் விவரமாக காண இருக்கிறோம். கடக ராசிக்கு உண்டான பலன்கள் இந்த ஆவணி மாதத்தில் எவ்வாறு இருக்கிறது, அதாவது இது நாள் வரை எங்கே இருந்தீர்கள், இவ்வளவு திறமைகளை எங்கே வைத்திருந்தீர்கள் என்று பொதுவாகவே சொல்வார்களே, அது கடகராசிக்கு இப்பொழுது நன்றாக பொருந்துகிறது. கடகராசியாதிபதி சந்திரன் 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் உச்சமடையும். இதே வீட்டில் குரு சஞ்சாரம் செய்த பிறகு படிப்படியாக இவர்களது நிலைமை கொஞ்சம் முன்னேறி வந்தது. பிறகு சனி அஷ்டமத்தில் இருந்ததனால் வெளியே சொல்ல முடியாத பல பிரச்சனைகளை சந்தித்து வந்தார்கள். இப்பொழுது சனி வக்கரம் என்பது இதன் நேர்மறையான பலன்கள் அதிகரித்து எதிர்மறையான பலன்கள் விலகியது. செவ்வாய் என்ற ஜீவனாதிபதி இவர்களுக்கு முதலில் சனியின் பிடியில் இருந்தது, பிறகு ராகுவின் பிடியில் இருந்தது. செவ்வாய் மேஷத்துக்கு வந்த பிறகுதான் அவர்கள் கொஞ்சம் நிம்மதியான பெருமூச்சு விட்டார்கள். பிறகு ஜீவனாதிபதி லாபஸ்தானத்தில் குரு மங்கள யோகமாக வந்த பிறகு ஒரு நல்ல அனுகூல பலன்களை இவர்களுக்கு பல விதங்களில் கொடுத்தது. குறிப்பாக இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு குட் நியூஸ் என்பது இவர்களுக்கு கிடைத்தது. புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய புதன் என்ற ஒரு கிரகம் இவர்களுக்கு ராசியில் வந்த பிறகு பிரமாதமாக புத்திசாலித்தனத்தை இவர்கள் வெளிப்படுத்தினார்கள். கடகராசிக்காரர்கள் இப்படி கூட யோசிக்க முடியுமா, இவ்வளவு நாள் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்று கேட்கலாம். ஆனால் இவ்வளவு நாட்கள் இவர்கள் இந்த அசுப கிரகங்களின் பிடியில் இருந்ததனால் இவர்களால் முழுவதுமாக தங்களது ஆற்றலை வெளிப்படுத்த முடியவில்லை. இப்பொழுது லாபஸ்தானம் இவர்களுக்கு வலுவடைந்திருக்கிறது. புத்திரஸ்தானம், பூர்வீகஸ்தானம் இவர்களுக்கு நல்ல அபிவிருத்தி ஆகியிருக்கிறது. இவர்களுக்கு ஒரு பிரமாதமான விஷயம் என்னவென்றால், ராசியில் புதன் என்பது புதிதாக யோசித்து ஒவ்வொரு முடிச்சுகளாக கழட்டி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வு, இதற்கு முன் ஏற்பட்ட பலவிதமான கடன்களை அடைக்கக்கூடிய அமைப்பு, இதற்கு உண்டான செல்வம் என்று சொல்லக்கூடிய வருமானம் வர வேண்டுமே. இந்த வருமானத்தை கொடுக்க போவது சூரியன் என்ற கிரகம். இந்த சூரியன் தான் இவர்களுக்கு தனகாரகன். தனஸ்தானத்தில் இந்த மாதம் முழுவதுமே ஆட்சி பலம். இது வருடத்திற்கு ஒரு முறைதான் நடக்கும். எனவே இவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதும், இவர்களுக்கு குடும்பத்தில் இவர்களுக்கு சுபம் என்று சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் நடப்பதும், மேலும் பணப்புழக்கம் இந்த மாதம் முழுவதுமே பிரமாதமாக இருக்கும். பலவிதமான பழைய பிரச்சனைகளை இவர்கள் முடித்து கொள்ளலாம். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன், இதனால்
இவர்களது வாக்குஸ்தானம் பலப்பெறுகிறது. இந்த வாக்கினால் இவர்கள் மற்றவர்களை ஈர்க்க முடியும். இதனால் நிறைய புதிய ஒப்பந்தங்கள், புதிய வாடிக்கையாளர்கள் இவர்கள் பக்கம் திரும்புவார்கள். இந்த வாய்ப்பை பிரமாதமாக உபயோகித்து கொள்ளுங்கள். முயற்சி ஸ்தானத்தில் கேது என்ற கிரகம் இருந்தாலும் இந்த முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் வீட்டுக்கு குரு பார்வை இருப்பதனால் இதன் எதிர்மறையான பலன்கள் இவர்களை பாதிக்காது. பொதுவாக 3ஆம் வீட்டில் அசுப கிரகங்கள் இருப்பது நல்ல பலன்களைத்தான் கொடுக்கும். இவர்களது முயற்சி என்பது கண்டிப்பாக இவர்களுக்கு பலன் என்பதை கொடுக்கும். சுகஸ்தானாதிபதி சுக்கிரன் இங்கு 3ஆம் வீட்டில் மறைந்தாலும் அவரும் குரு பார்வையில் தான் வருகிறார். மேலும் இவர்களுக்கு புத்திரஸ்தானத்திற்கு முதலில் செவ்வாயின் பார்வை, புத்திரஸ்தானாதிபதியின் பார்வை, குருவின் பார்வை, இவர்களுக்கு நிறைய குழப்பங்கள், நிறைய பிரச்சனைகள் என்பது இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தான் இது நாள் வரை இருந்தது. இனி இந்த குழந்தைகளது கல்வியாக இருந்தாலும், வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும், திருமணமாக இருந்தாலும், வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும் நல்ல ஒரு அபிவிருத்தி என்பதை இவர்கள் எதிர்பார்க்க முடியும். மேலும் இவர்களுக்கு பஞ்சமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 7ஆம் வீட்டை, அதாவது செவ்வாய் உச்சமடையக்கூடிய வீட்டை பார்க்கிறார். இதனால் கணவன் மனைவி உறவுகளில் இவர்கள் ஏதும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சனி என்ற ஒரு கிரகம் இப்பொழுது வக்கரமடைந்திருப்பது இவர்களுக்கு ஒரு விதத்தில் அபிவிருத்தி என்பதை ஏற்படுத்தும். 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி என்ற கிரகம் 2ஆம் வீட்டை பார்ப்பதனால் இவர்கள் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் நிதானமாக, கொஞ்சம் மற்றவர்களை டென்ஷன் செய்யாமல் பார்த்து கொள்வது இவர்களுக்கு ஒரு நல்ல அபிவிருத்தி என்பதை ஏற்படுத்தும். 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்ற கிரகம் இவர்களுக்கு குருவின் வீட்டில் இருப்பதனால் இதன் எதிர்மறையான பலன்கள் இவர்களை பெரிதாக பாதிக்காது. 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய், அதாவது 27/8 ஆகஸ்ட் 27ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் என்ற கிரகம் 12ஆம் வீட்டிற்கு வருகிறது. இதனால் இவர்கள் தங்களது பாதங்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். இந்த கடுமையான உடற்பயிற்சி செய்பவர்கள், ஸ்போர்ட்ஸ் போன்ற துறைகளில் ஈடுபடுபவர்கள் மிதமாக தங்களது பழக்க வழக்கங்களை வைத்து கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த 12ஆம் வீடு என்பது சயனஸ்தானம். எனவே இரவு நேரங்களில் நாம் தூங்கும் பொழுது நாம் நம்மை குழப்பிக் கொள்ளாமல் பார்த்து கொள்ள வேண்டும். செவ்வாய் என்ற கிரகம் 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும் பொழுது பொதுவாகவே வீட்டில் உள்ள இயந்திரங்கள், அது மோட்டாராக இருக்கட்டும் அல்லது அப்ளையன்சஸாக இருக்கட்டும், இதாவது சின்ன சின்ன கோளாறுகள் என்பது ஏற்படுத்தும். வாகனங்களாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இவர்களுக்கு இந்த குரு என்ற ஒரு கிரகம் லாபத்தில் இருப்பதனால் கண்டிப்பாக வெகு எளிதாக இவர்கள் சமாளித்து விடலாம். குழந்தைகள் தங்களது தந்தையிடம் பேசும் பொழுது கொஞ்சம் பவ்யமாக பேச வேண்டும். பெற்றோர்களும் குழந்தைகளிடம் கொஞ்சம் சாஃப்டாக விஷயத்தை வெளிப்படுத்த வேண்டும். நான் இதனை ஏன் சொல்கிறேன் என்றால், பித்ருக்காரகன் சூரியன் சனி என்ற கிரகத்தின் சப்தம பார்வையில் இருப்பதனால் சில நேரத்தில் பெற்றோர்கள் தங்களை அறியாமல் குழந்தைகளை கொஞ்சம் ஏதாவது பேசி விடுவார்கள். இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இவர்கள் செயல்பட்டால் போரும். இவர்களுக்கு பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் என்ற கிரகத்திற்கு செவ்வாய்க்கிழமைகளில் முருக வழிபாடு செய்வது இவர்களுக்கு மேலும் மேன்மையை ஏற்படுத்தும். ஒருபுறம் இவை அனைத்தும் இருக்க, இவர்களுக்கு தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வருமானம் இந்த மாதம் முழுவதுமே சூரியன் ஆட்சி என்பதனால் கண்டிப்பாக ஒரு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தும் விதத்தில் தான் இருக்கிறது. புத்திசாலித்தனமாக இதனை உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.